சிவபெருமான் சக்தி தேவிக்கு அளித்த சாபத்தின்படி சக்தி தேவி பிரஜாபதி தக்ஷன் மகள் தாட்சாயினியாகவும் ஆலகால விஷத்தில் பத்ரகாளியாகவும் பிறவி எடுத்தாள். மகாதேவர் சக்தி தேவிக்கு அளித்த 3வது சாபம் நிறைவேறும் காலம் கனிந்து கொண்டிருந்தது. அதன் வண்ணம் சக்தி தேவியானவள் நஞ்சினை கக்கும் நாகத்திற்கு மகளாக அஷ்டகாளியராக பிறக்கப் போகிறாள். மகிடன் வதம் புரிவதற்கு மைஷாசுரவர்த்தினியாக அன்னை ஆதிபராசக்தியானவள் அவதாரம் எடுக்கப் போகிறாள். நம் தாய் குலசை முத்தாரம்மை தன் அக்கா தங்கையரோடு பிறக்கப் போகிறாள். ஒரு நாள் அகஸ்திய முனிவர் கைலாயம் சென்று சிவபெருமானை வணங்கி வடதேசத்திலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது நதிமங்கையான கங்காதேவி தனது தோழி பெண்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். அடி தோழி பெண்களே, அதோ அங்கே பாருங்கள், குள்ளமாக ஒரு முனிவர் நடந்து வருகிறாரே, அவர் யார் என்று தெரியுமா என்று கேட்டாள். தேவி கங்கா, அவர்தான் அகஸ்திய முனிவர் என்றாள் கங்கையின் தோழி. என்ன இந்த குள்ள முனி அகத்தியரா? நிச்சயம் இருக்க முடியாது. அகத்திய முனிவர் மிகவும் பெரியவர். சிவசக்தியின் திருமணத்தின் போது அதை காண அனைத்து உயிரினங்களும் ஓரிடத்தில் கூடியதாகவும் அப்பொழுது உலகத்தை சமன் செய்ய சிவபெருமான அகத்தியரை அனுப்பியதாகவும் அங்கு அவருக்கு காட்சி அளித்ததாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு முனிவர் இவ்வாறு குள்ளனாக குறுமுனிவனாக இருக்க வாய்ப்பே இல்லை என்றார். கங்கை நதி தன்னை குள்ளன் என்றும் குறுமுனிவன் என்றும் உருவ கேலி செய்ததை காதில் கேட்டார் அகத்திய முனிவர். இதனால் கோபம் கொண்ட அகத்திய முனிவர் கங்கை நதியின் சக்தியை திரட்டி கங்கையை பிடித்து தனது கமண்டலத்துள் அடைத்தார். பின்னர் தென் திசை நோக்கி விரைந்த அகத்திய முனிவர் பொதிகை மலையில் உச்சியில் அமர்ந்து தவம் மேற்கொண்டார். கங்கையில் நீர் இல்லாததால் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அதை சரி செய்ய நினைத்த சிவபெருமான் தனது மூத்த மகனான விநாயகரை அழைத்தார். விநாயகா, கங்கை நதியை தனது கமண்டலத்துள் அடைத்து வைத்திருக்கிறார் அகத்திய முனிவர். நீ உடனே பொதிகை மலை விரைந்து கங்கையை விடுவித்துவிட்டு வா என்று உத்தரவிட்டார். விநாயக பெருமானும் பொதிகை மலை விரைந்தார். ஒரு காகத்தின் ரூபம் எடுத்து அகத்தியரின் கமண்டலத்தின் மீது அமர்ந்தார். தனது ஞான திருஷ்டியால் இதை அறிந்த அகத்திய முனிவர் தியானத்திலிருந்து எழுந்து காக்கையை விரட்ட முயற்சித்தார். கமண்டலத்தில் இருந்த கங்கையை கவிழ்த்த வண்ணம் காக்கையானது பறந்தது. அடைப்பட்டிருந்த கங்கையானது தனது முழு வேகத்தில் பாயத் தொடங்கியது. இதை பார்த்த அகத்தியர் இதே வீரியத்தில் இந்த நதியானது உலகில் பாய்ந்தால் உலகம் அழிந்து விடுமே என்ற எண்ணம் கொண்டார். தனது தவ வலிமையால் தடுத்து நிறுத்தி 7 கடலாகவே ஓங்கு சம்பான் தீவு கப்பால் 1ஆம் கடல் உவர்கடல், 2ஆம் கடல் கருங்கடல், 3ஆம் கடல் மோர்கடல், 4ஆம் கடல் தயிர்கடல், 5ஆம் கடல் திருப்பார்கடல், 6ஆம் கடல் நல்ல தண்ணீர். இந்த 6 கடல்களையும் சூழ்ந்திருக்கும் 7வது கடல் பெருங்கடல். பெருங்கடலை தாண்டி ஒரு இருட்டு நாடு இருந்தது. அங்கு பளிங்கு பாறையின் அருகே சொர்ணம் என்ற பூமியில் ஒரு மாணிக்க புற்று இருந்தது. அந்த மாணிக்க புற்றில் ஆணிப்பொன் என்று சொல்லக்கூடிய 5 தலைகளுடன் கூடிய கருநாகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த நாகம் தன் நஞ்சினை திரட்டி ஒரு கற்பகலசத்தை கக்கியது. இதை கண்டார் அகத்திய முனிவர். ஆகா, இந்த கற்பகலசமானது தேவரையும் மூவரையும் மானிட ஜனங்களையும் புள்ளினங்களையும் பாதிக்கும். உடனடியாக இந்த கற்ப கலசத்தை ஒரு உயிராக பிறவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார். அதன்படி தனது தவவலிமையால் அந்த கற்பகலசத்திற்கு உயிர் கொடுக்க 8 பெண் குழந்தைகள் பிறந்தது. 8 பெண் குழந்தைகளுக்கும் காளி, காளாஸ்ரீ, நீலி, நீலகண்டி, வள்வி, செல்வி, மடந்தை என்றே பெயர் கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்தார். 7 பெண்களும் அந்த கானகத்தில் கிடைக்கும் பழங்களையும் திணையையும் உண்டு அரக்கி பெண்களாக வளர்ந்து வந்தன. காலங்கள் உருண்டோட அவர்கள் பருவமங்கையானார்கள். ஒரு நாள் அவர்களுள் 4 அரக்கி பெண்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். அடியே தங்கையரே, என்னடி அக்கா, உங்களிடம் நான் ஒன்று கேட்க வேண்டும். என்னடி? கேட்க போற கேளு. உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடித்திருக்கிறதா? ஏண்டி அக்கா, திடீர்னு இப்படி கேட்கிற? நாம் பிறந்ததிலிருந்து இங்கேயேதான் இருக்கிறோம். எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம் என்றே தெரியவில்லை. ஆமாடி, எனக்கும் இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை. சரி, அப்பொழுது நாம் ஒன்று செய்யலாம். ஆகாய மார்க்கமாகவே சென்று அந்தரத்திலும் மறைந்து விடலாம். சரி அக்கா, அப்படியே செய்யலாம். இவ்வாறாக 4 பெண்கள் ஆகாய மார்க்கமாகவே சென்று அந்தரத்தில் மறைந்தார்கள்.